ஹாய் வியூவர்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, யுமாங் அப்ளிகேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். யூனிஃபைட் மொபைல் அப்ளிகேஷன் ஃபார் நியூ ஏஜ் கவர்னன்ஸ். இந்த அப்ளிகேஷன் நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டுடைய ஒரு அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷனில் நிறையா சர்வீஸ் கொடுத்துருக்காங்க. அதில் குறிப்பாக இபிஎஃப்ஓ சர்வீஸ் நல்லாவே ஒர்க் ஆகிட்டுருக்கு. அதாவது உங்களுக்கு பிஎஃப் பிடிக்கிறாங்கன்ற பட்சத்தில் உங்களுக்கு ஒரு இஐஎன் நம்பர் கொடுத்துருப்பாங்க, யூனிவர்சல் அக்கௌண்ட் நம்பர். இந்த அக்கௌண்ட் நம்பரை யூஸ் பண்ணி இந்த யுமாங் அப்ளிகேஷனில் இபிஎஃப்ஓ சர்வீஸில் லாகின் பண்ணி நம்ம பிஎஃப் பாஸ்புக்கை டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். அப்படி இல்லைனா பிஎஃப் அமௌண்ட்டை ஃபுல்லாகவோ இல்லை அட்வான்ஸாகவோ கிளைம் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் பிஎஃப் பாஸ்புக்கை நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணி பார்க்குறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இந்த சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். வீடியோக்குள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட ஒரு பெல் ஐக்கான் வரும், அதை ப்ரெஸ் பண்ணி ஆளை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம். யுமாங் அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோரில் இருக்கும், இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதனுடைய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன், பார்த்துக்குங்க. அது ஓப்பன் பண்ணால் அதனுடைய இன்டர்ஃபேஸ் அப்படி தான் இருக்கும். ஈஸி அக்சஸ் டு கவர்மெண்ட் சர்வீஸ் அப்படின்ட்டு இருக்கும். நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. செக்யூர் அக்சஸ் டு யுவர் டாக்குமெண்ட்ஸ், அதாவது என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இதில் இருக்குது அப்படின்ட்டு காட்டுது. நாம் அதெல்லாம் படித்து பார்த்துட்டு கெட் ஸ்டார்டர் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது கீழே, அதை கிளிக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏற்கனவே அக்கௌண்ட் இருந்ததுன்னா, இந்த அப்ளிகேஷனில் அக்கௌண்ட் இருந்ததுன்னா உங்கள் மொபைல் நம்பரும் எம்பினை போட்டு லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு அக்கௌண்ட் இல்லாத பட்சத்தில் கீழே ரிஜிஸ்டர் ஹியர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முதல்ல உங்கள் மொபைல் நம்பர் கொடுக்க வேண்டியதாக இருக்கும், அது கொடுத்துக்குங்க. அதுக்கு கீழே உங்களுடைய ஸ்டேட் என்னவோ அது கொடுக்க வேண்டியதாக இருக்கோ அது கொடுத்துக்குங்க. ஸ்டேட்டை சூஸ் பண்ணிவிட்டு கீழே ஒரு அக்ரி செக் பாக்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணி அக்ரி கொடுத்துருங்க. அக்ரி கொடுத்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. கீழே ரிஜிஸ்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. எனது ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்குன்னு காட்டுது. உங்களுக்கு அக்கௌண்ட் இல்லைன்னா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரிஜிஸ்டர் பண்ணிட்டதுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் எம்பின் கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. எம்பின் மறந்து போயிட்டீங்கன்னா நீங்கள் ஓடிபி மூலமாகவும் லாகின் பண்ணிக்கலாம். ஓடிபி கொடுத்து வெரிஃபை கொடுத்துருங்க. நம்ம இப்போ அப்ளிகேஷன் உள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். அலோ கேட்கும், அலோ கொடுத்துட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா அதில் என்னென்ன ஸ்கீம்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு காட்டுது. அதில் நம்மளுக்கு தேவை இபிஎஃப்ஓ சர்வீஸ் தான். மேலே அந்த சர்ச் பாக்ஸில் இபிஎஃப்ஓ அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் கொடுக்கலாம். இப்போ இபிஎஃப்ஓ அந்த சர்வீஸ்க்குள்ளே நம்ம என்ட்ரு ஆகிட்டோம். அதில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு பார்த்துக்கலாம். நம்மளுக்கு தேவை பிஎஃப் பாஸ்புக், அது மேலே இருக்கு பாருங்கள், அங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. பாஸ்புக்குன்றதில் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டா உங்களுடைய யூஏஎன் நம்பர் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துருங்க. அண்ட் ஓடிபி ஹாஸ் பீன் ஜெனரேட்டட். உங்கள் ரிஜிஸ்டர் மொபைலுக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணியிருப்பாங்க, அதை இங்கே என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. இப்போ உங்கள் யூஏஎன் நம்பரில் எத்தனை அக்கௌண்ட் இருக்குதுன்னு காட்டுது. நம்ம எது வேணுமோ சூஸ் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிக்கலாம். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா டவுன்லோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய பாஸ்புக் பிஎஃப் பாஸ்புக்கை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பிடிஎஃப் ஓவரில் ஓப்பன் பண்ணிக்கோங்க.